ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோப்ஸ் கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இருமல், சளி, செரிமான பிரச்சனை இது எல்லாத்துக்கும் மிளகு ரசம் ஒரு நல்ல மருந்து. இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளேட்டில் மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரசத்துக்கு எப்பயுமே புளியோட அளவை விட நம்ம தக்காளியோட அளவு அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம், பிளேட்டில் இருந்த பொருட்கள்லாம் நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் அதில் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடைசியாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுடர் பண்ணி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்காது, வேலை சீக்கிரமாக பண்ணிடலாம். அடுத்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை கையால் நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நான் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஸோ தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அந்த தண்ணியும் புளியும் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எப்பயுமே அந்த புளியோடனா நம்ம சேர்த்துக்குவோம். அடுத்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பருப்பு தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லை அரிசி கழுவுன 2வது தண்ணி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் நார்மலான ப்ளைன் வாட்டர் தான் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டேன். கொத்தமல்லி ரசத்துக்கு முன்னாடியே ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரசம் நுர கட்டி லைட்டாக கொதிக்கும் போது பெருங்காயம் சேர்த்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.